ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கீயை வச்சு ஒரு அருமையான மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது காப்பர் பிளேட்டை வச்சு ஒரு 100 டைம்ஸ் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி அப்புறமா வந்து அந்த க்ரீம் வந்து தயார் செய்கிறாங்க. அது ரொம்ப நேரம் செய்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் கை வலிக்கும், ரெண்டாவது அவ்வளோ நேரம் செய்யவும் முடியாது. அதனால நம்ம ஈஸியாக மிக்ஸி ஜாரில் அது செய்ய வருதா அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி க்ரீம் வருதாங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபேஸுக்கு கை காலுக்கெல்லாம் நம்ம அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறதுனால ஹாட் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணால் போதும். 50 ml அளவுக்கு நம்ம நெய்யை இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்க போகிறேன். பல்ஸ் மோடில் அரைச்சி பார்க்க போகிறேன். 3 தடவை மட்டும் விட்டு விட்டு போட்டேன். பரவாயில்ல, க்ரீம் மாதிரியே வந்திருக்கு. நம்ம இந்த வாட்டரை எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டர் ஊற்றி போட்டு பார்க்குறேன். எப்படி அரைச்சிருக்குன்னு பார்க்கலாம். 3 தடவை மட்டும் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு போட்டு பார்த்தேன். இந்த மாதிரி க்ரீம் மாதிரியே வந்திருக்கு. இந்த வாட்டரை வேறு இதில் எடுத்துகிட்டு புதுசாக நம்ம தண்ணி ஊற்றி திரும்பவும் ஒரு தடவை போட்டு பார்க்கலாம். ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். தண்ணியை வடிச்சிடலாம். இந்த க்ரீம் வந்து நல்ல வெள்ளை கலரில் வர வரையும் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து பார்க்குறேன். இதுவரையிலும் 250 ml ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மிக்ஸி ஜாரில் ஓட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நெய்யை கொஞ்சம் பரவாயில்ல, கலர் கொஞ்சம் ஒயிட் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கு. 29 தடவை தண்ணி ஊற்றி பல்ஸ் மோடில் 1 ஸ்பீடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்து வடிகட்டியாச்சு தண்ணியை. இப்போ 30வது தடவையாக தண்ணி ஊற்ற போகிறேன். இதுவரையிலும் இந்த கிளாஸால் 1.5 கிளாஸ் வாட்டர் ஊற்றி நெய்யை வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ரீம் ஆகியிருக்கு. 30வது தடவை ஓட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீம் மாதிரியே வந்திருக்கு. நல்ல க்ரீம் மாதிரியே அருமையாக வந்துருச்சு. இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக நெய் ஸ்மெல் வருது, ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்கும் போல இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. கடலை மாவு இல்லைன்னா பாசிப்பயிறு மாவு போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாக நல்ல மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கடலை மாவு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல சில்கியாகவும் இருக்குது ஸ்கின்னு. அருமையான ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக இருக்குது. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் செய்ய வேண்டாம். 50 கிராம் நெய்க்கு 100 கிராம் க்ரீம் கிடச்சிருக்கு, மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கிடச்சிருக்கு. இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.